என்னோட அறிவு கொண்டு அறிவு வளர்க்கணும்னு யாரெல்லாம் விரும்புறீங்க கை தூக்குங்க. சிறப்பு. எல்லாருமே விரும்புறீங்க இல்லையா? கீழே போட்டுருங்க, கீழே போட்டு. எல்லாருமே இந்த அறநெறியை கடைபிடித்து என் அறிவை கொண்டு நான் அறிவை வளர்த்து என் வாழ்க்கையில துன்பம் இல்லாம எல்லோரும் மதிக்கத்தக்க ஒரு நல்ல வாழ்க்கையில, ஒரு உத்தமமான வாழ்க்கையில நான் வாழணும். அதுதானே உங்களோட விருப்பம். அதுக்குதானே உங்களோட அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்புறாங்க, அதுக்குதானே ஆசிரியர் சொல்லி கொடுக்குறாங்க, அதுக்குதானே இந்த அரசாங்கம் உங்களுக்கு எல்லாம் உதவி பண்ணுது. அப்படி வளர்ந்தாதானே இந்த நாட்டுக்கு வளர்ச்சி, அதுதானே உங்களுக்கு பெருமை. அப்படிதானே நம்ம வாழணும். அதுக்கு முதல் நிலை நான் சொல்றது கேட்பீங்களா? சரி, இனிமேட்டுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நீங்க சூரியன் உதித்ததுக்கு அப்புறம் எந்திரிக்கூடாது, அதுக்கு முன்னாடி எந்திரிக்கணும். எந்த சூழலையும் அதை நீங்க மாற்றக்கூடாது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சுக்கணும். அதுதான் இயற்கை. நான் ஒண்ணு சொல்றேன், உங்க வீட்டுல மரங்கள்லாம் பக்கத்துல இருந்தா நீங்க ஒரு நாள் கவனிங்க. அங்க இருக்கிற குருவிகள்லாம் அங்க பாருங்க, சாயந்தரம் 6-7 மணி அப்படி இருட்டும் போது எல்லாம் வந்து அடங்கிடும். நல்லா கவனிங்க, குயில் கூவுது, அந்த குயில் கூட அப்படிதான் வந்து அடங்கிடும். அது காலையில எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யாருக்கா சொல்ல தெரியுமா? எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்? எப்படா தெரியுமா? செம்மடா. எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும் யாருக்கா ஒரு ஐடியா இருக்கா? சூரிய உதவிக்கு முன்னாடி. சரி, ஐயா சொன்னாங்க சூரிய உதவிக்கு முன்னாடி, அதுவும் அப்பதான் சூரிய உதவிக்கு முன்னாடி எழுந்திருக்கணும். சரி, யாருக்கும் தெரியும், நான் சொல்றேன். இன்னைக்கு ஒரு புதிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. சூரியன் எத்தனை மணிக்கு உதிக்கும் சொல்லுங்க பாப்போம்? 6 மணில இருந்து ஒரு 6:15 இல்ல, இதானே உங்களுக்கு தெரியும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நல்லா கவனிங்க. ஒவ்வொரு பறவையும், நமக்கு கீழே இருக்கிற உயிர்கள் கூட, நீங்க பறவை எடுத்துக்கோங்க, இதுதான் நான் பார்த்திருக்கேன் பிராக்டிக்கலா. காலையில விடிகாலம் 3 மணிக்கு எந்திரிக்கும். 3 மணிக்கு விழிச்சுட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கும். எத்தனை மணிக்கு எந்திரிக்கும்? எத்தனை மணிக்கு எந்திரிக்கும்? எத்தனை மணிக்கு எந்திரிக்கும்? 3 மணிக்கு எந்திரிக்கணும். 3 முறை சொல்லிட்டோம், சரியா? அப்ப இந்த 3 மணியை மறக்கவே கூடாது. சரி, ஏன் 3 மணிக்கு எந்திரிக்குதுன்னா, அதுக்கு சூரியன் 3 மணிக்கு உதிச்சிருச்சு. அதுக்கு எத்தனை மணிக்கு சூரியன் உதிச்சுது? 3 மணிக்கு அதுக்கு சூரியன் உதிச்சிருச்சு. எப்படி ஏன் சூரியன் 3 மணிக்கு உதிக்கும்? 6 மணிக்கு மேலதானே உதிக்கும். நீங்க என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க, சூரிய உதயம் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு அருணோதயம். சொல்லுங்க, அருணோதயம். அருணோதயம் இந்த வார்த்தை நல்லா உங்களுக்கு உள்ள பதிவாகணும், அதுதான் சொல்றேன். அருணோதயம். அருணோதயம் கண்ணுக்கு தெரியாத உதயம் அர்த்தம். என்ன அதுக்கு பேரு? கண்ணுக்கு தெரியாத. சூரியன் உதிச்சிச்சு, ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது எத்தனை மணிக்கு உதிச்சுது? 3 மணிக்கு உதிச்சது. எத்தனை மணிக்கு? 3 மணிக்கு உதிச்சது. அப்போ அந்த பறவைகள் எல்லாமே எத்தனை மணிக்கு எந்திரிக்குது? அதனாலதான் 3 மணிக்கு எந்திரிக்குது. சரியா? பறவைகள் ஏதாவது உடம்பு சரியில்லை இந்த ஹாஸ்பிட்டல் போகுதா? அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாம நீங்க பெரும்பாலும் பாத்துருக்கீங்களா? இல்ல. நம்ம கீழே இருக்கிற மிருகங்கள், காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள், அதுக்கெல்லாம் ஏதாவது பெருசா உடம்பு சரியில்லாம பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கீங்களா? ஆனா மனிதனுக்கு உடம்பு சரியில்லாம பாத்துருக்கீங்களா? எப்ப ஜிஹெச் போய் பாருங்க, எவ்வளவு கூட்டம். இல்ல ஒவ்வொரு கிளினிக்கும் போய் பாருங்க, அங்கதான் கூட்டம் இருக்கு. திருவிழா, ஒவ்வொரு நாளும் திருவிழா மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சாமிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நேரம் உட்காருங்க எல்லாரும். கைகளை இடது கை கீழே, வலது கை மேல. கவன சக்தி அதிகம். மடியில் வச்சுக்கோங்க, மடி. இப்ப கவனிங்க. அப்புறம் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலையும் அவ்வளவு பேர் இருக்காங்க. அதுக்கு காரணம் தெரியுமா? யாரும் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறது இல்லை. யாரும் 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறது இல்ல. அப்ப 3 மணி 4 மணிக்கு எந்திரிக்கிறதுல யாருக்கு நஷ்டம்? யாரெல்லாம் எந்திரிக்கலையோ அவங்களுக்கு நஷ்டம். ஏன்னா அதை எல்லாரும் சொல்லுவாங்கல்ல,
பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு வள்ளலார் என்ன பேர் சொல்றாரு அந்த காலத்துக்கு? இங்க பாருங்க, 3 மணிக்கு சூரியன் அருணோதயம், கண்ணுக்கு தெரியாத உதயம் நடக்குது. 6 மணிக்கு அது உதிக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு உதிக்குது. இதுக்கு இடைப்பட்ட நேரம் எவ்வளவு நேரம்? எத்தனை மணி நேரம்? சூப்பர், டக்குன்னு சொல்லிட்டேன், 3 மணி நேரம். 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரம் தான் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியமான காலம். இந்த காலத்துக்கு பேரு அமுத காலம். சொல்லுங்க, இந்த காலத்துக்கு பேரு. இந்த காலத்துல யார் ஒருத்தர் எந்திரித்து நல் முயற்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சத்தியமா நோய் வராது, அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழில வெற்றி பெறுவாங்க, அவங்க குடும்பத்துல எந்த கஷ்டமும் இருக்காது, அவங்க எப்பவும் உற்சாகமா இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் வராது, எல்லா நன்மையும் அவங்களுக்கு நடக்கும், அவங்களுக்கு நல்ல அறிவு விளங்கும். அது ஏன் அப்படின்னா அந்த காலம் அமுத காலம்.